மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய ஆலயத்தில் நிற்கின்றோம் என்கின்ற உணர்வோடு, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி செலுத்தி இந்த நாளை தொடங்குவோம். இந்த நற்செய்தி பெருவிழாவை தொடங்குவோம். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இறை வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசல் பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இறை வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இறை வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. திருச்சபையுடன் உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. இறை மக்கள் அனைவரும் சேர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை துதிப்போம். இந்த ஆலயத்தில், கடவுளுடைய இல்லத்தில், கடவுள் வசிக்கின்ற இந்த வீட்டில் ஒரே மனதோடு ஒரே உள்ளத்தோடு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம். ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சியை தந்திடுதே. மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்வதே மகிழ்ச்சியை தந்திடுதே. மகிழ்ச்சியை தந்திடுதே. திருச்சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. திருச்சபையுடன் உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. கரங்களை உயர்த்தி தட்டுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை கரங்களை தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இறை வீட்டின் நன்மை நன்மையால் நிரம்பிட வந்து நிற்கின்றோம். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாய் மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பலி செலுத்தி நன்றி பலி செலுத்தி நன்றி செலுத்துவோம். பலிகளை செலுத்தி அந்த ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற ஆண்டவரே வந்து நிற்கின்றோம். ஜீவ பலியாக மாற வந்து நிற்கின்றோம். நான் ஒரு பலியாக மாற வேண்டும். பலியாக மாற எனக்கு ஆற்றலை தாரும், சக்தியை தாரும், பலத்தை தாரும். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாய் மாறிட, பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்த, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கரங்களை உயர்த்தி தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு
அன்பு கூற வந்தோம் தந்தையாம் இறைவனை துதித்திட துதித்திட வந்தோம் தொழுதிட தொழுதிட வந்தோம் தூயவர் தூயவரே இயேசுவே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம் துதித்திட வந்தோம் தொழுதிட தொழுதிட வந்தோம் தூயவர் தூயவரே இயேசுவே அலங்கார அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் இறை வீட்டி இறை வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் துதி கன மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கு முழு மனதோடு செலுத்த வந்தினோம். சம்பூரண ஆசீர்வாதங்களால் நிறைவான ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பிள்ளையே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் ஆண்டவர் அனுப்புவார். திருப்தியாய் துதி கன மகிமை நம்முடைய புகழ் நன்றி பலி ஆண்டவருடைய சந்நிதியில் எழும்பட்டும். துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்கள் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதம் பூரண ஆசீர்வாதங்கள் திருப்தியாய் அனுப்பிடுமே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட தூயவரே இயேசுவே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் இறை வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் இறை வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க கண்களை மூடி ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தையாம் இறைவனையே அல்லேலூயா வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவே அல்லேலூயா We love you, Jesus. We love you. We love you. We love you. வா அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். அன்பு கோர வந்தோம் தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவை ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவை. இரண்டு கரங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடிய வண்ணமாக ஆவியானவரே
பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை அழைத்து வந்தீர், பாதுகாப்பாக இந்த இடத்திற்கு எங்களை அழைத்து வந்தீர். பாதத்தில் அமர்ந்து இறை வார்த்தையை தியானிக்க இந்த நாளை செலவிட நீர் எங்களுக்கு அனுமதி தந்தீர். தேங்க்யூ ஜீசஸ். நீர் அழைத்தீர் என்றால் அதற்கு காரணம் உண்டு, காரணம் உண்டு. You have a purpose. You have a purpose for this day, for me. என் மீது இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை எனக்கு தர என்னை அழைத்து வந்திருக்கிறீரே, நன்றியோடு உமது பாதத்தில் நிற்கிறேன். ஆவியானவரே, என்னை வழி நடத்தும். ஆவியான இறைவா வருவீர், என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். ஆவியான இறைவா வருவீர், ஆவியான இறைவா வருவீர். என்னுள்ளத்தில் வாசம் செய்ய, என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். தாகத்தோடு உம்மை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் வருவீர், விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். தாகத்தோடு உம்மை நான் தேடினேன், தாகத்தோடு உம்மை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் வருவீர், விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். ஆவியான இறைவா, ஆவியான இறைவா வருவீர். அன்பு செலுத்தி அழைப்போம். என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். உண்மையான அன்போடு அழைப்போம். ஆவியான இறைவா வருவீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். தாகத்தோடு உம்மை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் வருவீர், விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். விண்ணை விட்டு தாகத்தோடு உம்மை நான் தேடினேன். Yes, with real love. விண்ணை விட்டு என்னில் நீர் வருவீர். பரிசுத்த ஆவியே, ஆவியான இறைவா வருவீர். அப்பா, என்னை வழி நடத்த வாங்கப்பா. என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். எனக்கு உதவி செய்ய வாங்கப்பா. ஆவியான இறைவா வருவீர். என்னில் செயலாற்ற, என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். எடுத்து வாசிப்போமா? 37வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். ஆற்றல் என் மீது இறங்கியது, அவர் என்னை போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார், அங்கு எலும்புகள் மிகுதியாய் அப்போ பாருங்க, அப்போ பள்ளத்தாக்கு அது உயிர் இல்லாத நபர்கள் வாழக்கூடிய இடம், எலும்புகள். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இது மூல பள்ளத்தாக்கில் இருக்கலாம், பள்ளத்தாக்கில் நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மூச்செல்லாம் இருக்குது ஃபாதர், பிணம்லாம் சொல்லாதீங்க ஃபாதர், மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர். ஆனால் உண்மையிலேயே கடவுளுடைய பார்வையில் நம்ம பள்ளத்தாக்கில் வாழ்வதற்கு சமம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் அது பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய நம்மை கடவுள் கைவிட்டு விடுவது கிடையாது. அப்போ என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிங்க. சுற்றி என்னை நடத்தி சென்றார். யாரு? எசேக்கியேல். அவர் ஒரு இறைவாக்கினர் பிளஸ் அவர் ஒரு குருவானவர். அப்போ அந்த குருவானவரை அந்த பள்ளத்தாக்கை சுற்றி நடக்க சொல்றார். நீ அந்த பள்ளத்தாக்கை சுற்றி வா. அப்போ இன்னைக்கு பள்ளத்தாக்காகிய என்னை சுற்றி ஆண்டவர் அனுப்பக்கூடிய ஒரு தூதன், அது ஒரு குருவானவர் என் வாழ்க்கையை சுற்றி வரப்போகிறார் இந்த 4 நாட்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எசேக்கியேலை பார்த்து அந்த பள்ளத்தாக்கை சுற்றி வா. தொடர்ந்து மிக பல எலும்புகள் கிடைந்தன, அவை மிகவும் உலர்ந்தவையாக. ஆண்டவரே, உலர்ந்து போய் நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தோம் என்றால்
இந்த மாதிரி ஒரு உலர்ந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ட்ரைனஸ் எதிர்பார்க்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, ஜெபிச்சு தோற்று போய் கொண்டிருக்கின்றேனே, மேபி இருக்கலாம் அந்த ட்ரைனஸ், உலர்ந்த எலும்புகள். தொடர்ந்து, அவர் என்னிடம், மானிடா இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான் ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். பாருங்க, அந்த குருவானவர் கடவுளை பார்த்து, உமக்கு தெரியுமே ஆண்டவரே உயிர் பெற முடியுமா. தொடர்ந்து, அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை, என் வார்த்தையை சொல்லு, இறைவாக்கு உரை. யூ டெல் மை வேர்ட்ஸ், மை பிளஸ்ஸிங்ஸ். உலர்ந்த எலும்பு இந்த பள்ளத்தாக்கை பார்த்து என் வார்த்தையை உரை. என்ன நடந்துச்சு? உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். அப்படியே தொடர்ந்து இறைவனுடைய வார்த்தையை கடவுள் அந்த குருவானவருக்கு, அந்த இறைவாக்கினருக்கு எந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை பள்ளத்தாக்கில் உள்ள இந்த எலும்புகளுக்கு அவர் அறிவித்த பொழுது என்ன நடந்துச்சு? 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன், உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது, அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரளாக நின்றார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்ப அன்பு பிள்ளையே, இன்னைக்கு நீ இந்த ஒரு ஜெபத்தோட இரு. ஆண்டவரே, நான் ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிறேன். பள்ளத்தாக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பள்ளத்தாக்குகள் இருக்கலாம். அப்போ எந்த பள்ளத்தாக்குல இருக்கிற நீ, எந்த பள்ளத்தாக்குல எவ்வளவு குழியில இருந்தாலும் உன்னில் செயலாற்ற போகின்ற ஒரு காரியம் உண்டு, அது இறைவனுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. We are going to celebrate the word of God. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அன்பு பிள்ளைகளே, இறை வார்த்தையை குருவானவர்கள் கரங்களில் உயர்த்தி கொண்டு வருவார்கள். இங்கு நமக்கு இறை வார்த்தைக்காக இடத்தை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அனைவரும் எழுந்து நின்று இறை வார்த்தைக்கு மரியாதை செலுத்தி, அன்பு செலுத்தி எழுந்து நின்று இந்த பாடல்கள் பாடி இறைவனுடைய வார்த்தையை நமது மத்தியில் வரவேற்போம். இறை வார்த்தையான கடவுளை வரவேற்போம். தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. இறைவனுடைய வார்த்தையால் தீமை தகரும் நம்பிக்கையோடு. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. We welcome Jesus. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தேவமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா. We welcome you Jesus. வார்த்தையான இறைவனே, நாளுமே அன்பு பாதையில் வார்த்தையான இறைவா நடந்திடுமே. உம்மை வரவேற்கிறோம். எங்கள் உள்ளத்தில், எங்கள் மனதில், எங்கள் பவனத்தில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிரச்சனைகளில் உம்மை வரவேற்கிறோம். நன்மையில் நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே, நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. வார்த்தையை நம்பினால் வழி பிறக்கும். We trust you. நன்மையில் நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே, நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. We adore you Jesus.
உம்மை புகழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உம் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வாழும் பெருமே. We welcome you. நாளுமே அன்பு பாதையில் இறைவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் நடந்திடுமே. அன்பு செய்து பாடுவோம். தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வாழும் பெருமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. அன்பு பிள்ளைகளே, இன்று 4 நாள் நற்செய்தி பெருவிழாவை ஒளியேற்றி, குத்து விளக்கேற்றி, ஒளியேற்றி, ஒளியாம் இறைவனை இருளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியாக அவர் வர பிரதீகமாக நாம் ஒளியாக இறைவனை வரவேற்க போகின்றோம். குத்து விளக்கு ஏற்றி இறைவனை அழைக்க முதலாவதாக சென்ட் சேவியர் ரீஜன் எங்களுடைய மண்டல தலைவர் புனித சவேரியார் மண்டல வின்சென்ஷன் சபையுடைய சென்ட் சேவியர் ரீஜனின் மண்டல தலைவர் பேரருள் திரு ஜார்ஜ் பூனாட் அடிகளார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அதைத் தொடர்ந்து அருளாலய இல்லத்தின் இல்ல தந்தை அருள் திரு வினோத் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த 4 நாட்கள் இறை வார்க்கு உரைக்கக்கூடிய நற்செய்தியாளர்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அருள் தந்தை எம்.ஏ. ராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். உலகின் எலாவூர் தியான மையத்தின் இல்ல தந்தை அருள் தந்தை சாஜு அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். நீவா அருளாலய இல்லத்தின் தன்னார்வ பணியாளர்களின் பதிலாக திருவாளர் அந்தோணி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வார்த்தையாம் இறைவா நீவா வாழ்வை மாற்றிட நீவா உலகின் ஒளியே நீவா இருளை போக்க நீவா வார்த்தையாமேசுவே நீவா வாழ்வை மாற்றிட நீவா. கூடிய ஒவ்வொரு பொருட்கள் அனைத்திலும் தூய ஆவியார் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்க, கால சூழ்நிலைகள் ஆசீர்வதிக்கப்பட, இறை வார்த்தையை நமக்காக சுமந்து வந்து இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் வழியாக நம்மோடு பேச ஆவியானவரோடு இந்த பாடலோடு சேர்ந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கின்றேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுதலை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்.
வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர்கள் மேலும் சிறு குழந்தைகள் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீது யாரும் விடுபட்டு போகக்கூடாது. எவ்ரிவன் அனைவர் மேலும் ஆண்டவரே ஊற்ற வேண்டுமே. அளவில்லாமல் எங்கள் மீது ஊற்றும். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டும். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டும். கனவுகள் காட்சிகள் காண வேண்டும். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, கனிகள் இல்லாமல், நிழல்கள் இல்லாமல், காய்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய எனது வாழ்க்கையில் இறைவா கனிகள் தந்து பலன் கொடுக்க என்னை ஆசீர்வதியும். நீரோட அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோட அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். கண்களை மூடி பாடுவோமா? ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். அபிஷேகத்தோடு ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். உள்ளத்திலும் உடலிலும் ஆன்மாவிலும் வறண்டு போன உள்ளத்தில், வறண்டு போன இல்லத்தில், வறண்டு போன ஆன்மாவில், வறண்டு போன வாழ்க்கையில், உயிரற்றிருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஆவியின் அபிஷேகம் நிரம்ப கிடைக்கட்டும்.
Jesus, 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 Jesus. Praise you, Jesus. Hallelujah, 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 ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு